வாவ்! வணக்கம். பாருங்க, அழகிட கருணைய எப்படி இந்த கொஞ்சம் அந்த மலைகளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு மேகங்கள் என்ன ச எப்படி என்ன சாய்வா. பாருங்க. வாவ்! எப்படி என்ன இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இப்படியான இடங்கள்ல குறைஞ்சது ஒரு 2 3 4 நேரம் வந்து இருக்கணும். என்ன அந்த ஒரு ஒரு இயற்கை எண்ணெயிட அரவணைப்பு நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி. அடுத்த நாம் என்னவோ ஓடிக்கொண்டிருக்கோம் என்னடான்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு அங்கே பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு அமைதி, வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன இந்த சுவாசங்கள், இந்த காற்றுகள் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நம்மள உடம்பில் இருக்கிற கணக்க நோய்கள் நம்மளை அறியாமலேயே நம்மளை விட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நாம் எடுத்தோடனே கஷ்டம், மிக கஷ்டம், கஷ்டத்துலேயும் கடும் கஷ்டம். இந்த வீட்டை விட்டு அங்கத்திய வேலைகளை எல்லாம் எப்படி ஒரு அமைப்பு அமைச்சு இங்கே வர்றதுன்றதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் செஞ்சு எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு வந்தோம்டா அந்த ஒரு நிம்மதி, ஒரு மன நிம்மதி, அதுதானே முக்கியம் வேணும். வேறு என்ன உழைச்சி காசு சேர்த்து என்ன காசு நாங்கள் கொண்டா போகிறோம் இல்லையே. ஆனால் தேவைகள் நிறைய இருக்குன்றோம், அது உண்மை. தேவைகளை பூர்த்தி செய்ய இல்லாத அளவுக்கு இது நம்மள்கிட்ட தேவைகள் இருக்குது. ஏன்னா நாம் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாக இருக்கிறோம். அது ஒன்றுமே செய்யலை. அதுதான் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஆனால் இருந்தும் நம்மளால் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த இன்பங்களை அனுபவிக்கணும். இதில் சரியான நன்மை கிடைக்கும் என்றது நிச்சயமான உண்மை. இது கண்ட அனுபவம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி எப்படியாவது ஒரு சின்ன ஒரு சின்னனா ஒரு 2 நாள் 3 நாள் வெள்ளிக்கிழமை பின்னேனம் வலிக்கிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை திரும்பி விட்டால் போகிற மாதிரி. இன்னும் பயங்கர காசில் வேண்டாம், அப்படி இல்லை. நாம் சிக்கனமாக அதை செய்யணும்டா நமக்கு தான் அரசாங்க பேருந்து இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஒருக்கி கொஞ்சம் வேலை செய்யலாம். சரியா? ரொம்ப நன்றி 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 நன்றி. அந்த முகம்தான் எனக்கு திருப்பி உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், அது நேராக பார்த்தா இதில் பயங்கர ஒளி தெரியும். இது நம்மளோட சாதாரண ஃபோனு